இந்த உலகத்துல ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா துப்பாக்கி இல்ல, குண்டு இல்ல, சிப்பாய்கள் கூட இல்ல. இந்த யுத்தம் ரொம்பவுமே டிஃப்ரெண்டான ஒரு யுத்தம்னு சொல்லலாம். ஆனா இந்த யுத்தத்தால எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படுது. ஏன் சில நாடுகள் ஒரு அட்டாக்லயே சப்ளை, எக்கனமி, ஈவன் கவர்மெண்ட்ட கூட பாதிப்படைய வைக்குது. இதுதான் இணையப்போர், சைபர் வார்ஃபேர்ன்னு சொல்லக்கூடியது. சிம்பிளா சொன்னா கணனி மற்றும் இணையத்தை பயன்படுத்தி ஒரு நாடு இன்னொரு நாட்டை அட்டாக் பண்றது. ஸோ இந்த அட்டாக் எப்படி இன்னொரு நாட்ட பாதிக்குது? எந்த விதத்துல இதெல்லாம் செய்றாங்க? இதெல்லாம் என்னது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம முன்னைய காலத்த எடுத்து பார்த்தோம்னா, போர்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ போர்ல என்னலாம் நடக்குன்னா, ராணுவம் களத்துக்கு போகும். அண்ட் அங்கிருந்து டேங்க்ஸ், மிசைல்ஸ், சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து போராடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அதுதான் இணையப்போர். இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் பழைய கால போர்ல இருந்துன்னு சொல்லலாம். இங்க ராணுவம் நேரடியா வராம ஹேக்கர்ஸ், வைரஸ் அண்ட் மறைமுகமான தாக்கங்கள் இதெல்லாம் நடக்குது. ஸோ இதால ஏற்படுற முடிவுகளும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். முழு நாட்டையுமே பாதிக்கக்கூடும். எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆனாலுமே ஆச்சரியமாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த இணைய போரும். ஸோ இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் தான் 2010ல உலகம் முழுக்க அதிர்ச்சி அடைந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதுதான் ஸ்டக்நெட் அட்டாக். ஸோ இது ஒரு கணினி வைரஸ்ன்னு சொல்லலாம். இந்த வைரஸ் சாதாரண வைரஸ் மாதிரி இருக்கு. நேரடியா இயந்திரங்கள போய் பாதிச்சிருக்கு. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஈரானோட நியூக்ளியர் திட்டம்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, இது ஒரு டிஜிட்டல் ராக்கெட் மாதிரி, நார்மலான வைரஸ் மாதிரி இல்லாம ரொம்பவுமே மேம்பட்டதா இருக்குது. ஒரு கிளிக்ல என்டையர் நியூக்ளியர் மிஷின்ஸையுமே டேமேஜ் செய்யக்கூடிய சக்தி இந்த வைரஸ் கிட்ட இருந்திருக்கு. அதே மாதிரி 2017லயுமே ஒரு மிகப்பெரிய கணனி தாக்கம் நடக்குது. ஒனக்காய் ரான்சம்வேர்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம். ஸோ இந்த அட்டாக்ல மொத்தமா 150க்கும் மேற்பட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த நாட்டில் இருந்த மருத்துவமனைகள், பள்ளிகள், நிறுவனங்கள் இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய கணனி அமைப்புகள் எல்லாம் முற்று முழுவதுமா நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ டேட்டாவை திரும்பி பெற பணம் கொடுக்கும் அளவுக்கு கேள்வி வந்துச்சு. ஸோ இதோட காரணத்தால ஒரு நாட்டோட பொருளாதாரம், மருத்துவ சேவை, அரசாங்கம் கூட கட்டுப்பாடு இல்லாம பாதிக்கப்படும். ஸோ இந்த சைபர் வார்ல பார்த்தீங்கன்னா, நேரடியா சண்டை இல்ல. ஆனா பாதிப்பு ரொம்ப பெரிதா இருக்கும். பொருளாதாரம் பாதிக்கப்படும், மின்சாரம் நிறுத்தப்படும், ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகும். அண்ட் மிலிட்டரி கம்யூனிகேஷன் எல்லாமே லாக் ஆகிடும். ஸோ எல்லாமே மொத்தமா சேர்ந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த சைபர் வார்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சிக்கலான விஷயம் என்னன்னா, யார் அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லி நமக்கு நேரடியா தெரியாது. சைபர் வார்ல எதிரிகள் கண்ணுக்கு தெரியாதவங்களா தான் இருப்பாங்க. ஒரு அட்டாக் வந்தாலுமே நேரடியா யாரு தாக்குறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. உலகத்துல சில நாடுகள் இதுக்காக ரொம்பவுமே சக்தி வாய்ந்த இணைய பாதுகாப்புகள் எல்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சைபர் பவரை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள பாதிக்கவும், எதிரிகளை பாதிக்கவும் இதை பயன்படுத்துறாங்க. ஈவன் சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய நியூஸ் சைட்ஸை கூட சைபர் டூல்ஸ் மாதிரி எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஃபேக் நியூஸ், மிஸ்லீடிங்கான போஸ்ட் இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா வைரல் ஆகும். அண்ட் மக்கள் மனதை அது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அரசியல், சோஷியல் டிசிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமாவும் இருக்கும். அதாவது இந்த சைபர் வேர்ல்ட்ல எதிரிகள் பார்த்தீங்கன்னா, அந்நிய மனிதர்களாவோ, இராணுவமாவோ இருக்காது. அவங்க கம்ப்யூட்டர்ல, இணையத்துல, மீடியால இருக்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணால பார்க்க முடியாதவங்கள நம்மள மெனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சைபர் வார்லேருந்து தப்பிக்க சில சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே சேஃபாக இருக்க முடியும். ஸோ இதில் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம கணனி, மொபைல், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்பவே சேஃபாக இருக்கும். அண்ட் தெரியாத லிங்க்ஸ், அட்டேச்மெண்ட்ஸ் இதெல்லாம் திறக்காதீங்க. ஸோ அதில் கூட வைரஸ் உங்களை பாதிக்கலாம். அண்ட் உங்களோட கணனி, மொபைல் இதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை அடிக்கடி அப்டேட் பண்ணுங்க. பழைய சாஃப்ட்வேர்ல செக்யூரிட்டி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஹேக்கர்ஸுக்கு ரொம்பவுமே அது ஈஸியாக இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ், ஐடி, பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நெட்ல பகிராதீங்க. ஸோ இது சேஃப்டிக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா ஆகும். சுருக்கமா சொன்னா இந்த மாடர்ன் வார் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாம நடக்கிறது. ஆனா ரொம்பவுமே டேஞ்சரஸா இருக்குது. ஒரு கீபோர்ட் ஒரு வெப்பனுக்கு ஈக்குவலா இருக்குது. நம்ம எவ்ரிடே லைஃப்பை பாதிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.